என்ன ரொனால்டோ, இன்னைக்கு எவ்வளோ கோல்? ஆங்க சார், இன்னைக்கு ஒன்றும் படிக்கலையா? என்ன இன்னைக்கும் ஸ்விக்கி ஆர்டர் தானா? ஐயோ, நான்லாம் வந்து 3 மாசம் ஆகுது, ஒரு தடவை கூட ஆன் பண்ணி விளையாடல. ஐயோ, என்ன? ஆங்க சார், வந்து இன்னைக்கு 3 Swiggy மாசம் ஆகுது, என்ன ஒரு தடவை கூட ரொனால்டோ ஆன் பண்ணி Swiggy விளையாடல. நம்ம வீடு சில சமயம் நம்ம வீடு மாதிரியே தோணாது. ஏதோ நம்மளோட பாஸ்ட் டிசிஷன்ஸோட மியூசியம் மாதிரி இருக்குது. இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட ஏதோ சொல்கிற மாதிரியெல்லாம் தோணும். ஒன்ஸ் அது நம்ம காதில் விழுந்துடுச்சுன்னா அந்த குரல் இன்னும் லவுட் ஆகிட்டே தான் இருக்கும். அதை வாங்கினியே, ஃபுட்பால் ஆடல, நான் ஒரு படிப்பாளி, ஃபோன் அப்கிரேட் எப்போ பண்ணலாம், பெரிய கார் வாங்கலாமா? இந்த சத்தங்களை நிறுத்த இந்த 10 விஷயங்களை நான் நிறுத்திட்டேன். அதுதான் நம்மளோட இன்றைய வீடியோ. ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம்ஸ். இந்த யூஎஸ் ட்ராவல் அடாப்டர், இதை பார்த்தாலே யூஎஸ்ஆ? யூஎஸ்னா உலக சந்தையா? ஒரு ட்ரிப்புக்கு 10 லட்ச ரூபா ஆகும் தெரியுமா? டூரிஸ்ட் விசா எடுத்துட்டா நீலாம் என்ன உலகம் சுற்று வாலிபனா? இந்த மாதிரிலாம் கேட்கும். இன்றைக்காச்சும் ஒரு நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வாங்கின பல ஐட்டங்கள் என்னை பார்த்து இப்படி தான் ஏதாச்சும் நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம்ஸ் வாங்குறத நிறுத்திட்டேன். ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் ஃபார் திங்ஸ் ஐ டோன்ட் நீட். பசங்களோட டாய்ஸ் ஒரு இடத்துல வைக்கலான்னு முதல்ல இந்த பாக்ஸை வாங்கினேன். இப்போ இந்த பாக்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் டாய்ஸ் வாங்கியாச்சு. அது பத்தலையேன்னு இந்த பாஸ்கெட்டை வாங்கினேன். இப்போது இந்த பாஸ்கெட் என்கிட்ட வாங்கினா இப்போ தான் நான் குட்டி போட்டிருக்கேன். உங்கள் ஆஃபீஸ் ப்ரொடக்டிவிட்டியோட என் ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணுது. நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, நம்ம நிறைய தவறுகளை ப்ராப்ளம் சால்வ் பண்ணலை, அதை வெறும்னா பேக்கேஜ் தான் பண்ணியிருக்கோம். ஆர்கனைஸ்டு கிளட்டரும் கிளட்டர் தான். இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு டப்பா வாங்கி அந்த கிளட்டரோட லிவிங் கண்டிஷன்ஸை அப்கிரேட் பண்ண ஏமாலியாக தான் நான் இப்போ இருக்கேன். பை 2 get 1 ஃப்ரீ ட்ராப்ஸ். என் வார்ட்ரோபை திறந்தால் போதும், இந்த 2 பேரும் உடனே கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. உனக்கு என்ன முதல்ல இருந்தே பிடிக்கல, சும்மா ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டேன், இப்போ இக்னோர் பண்ணுறேன். நாட் ஃபேர். பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சு பாருங்கள். ஐ சேவ்ட் மணி பாஸ். நான் தான் இங்கே அதிபுத்திசாலி. அப்கிரேட்ஸ் தட் ஐ டிட் நீட். நீங்கள் பாருங்கள், என் ஃபோன், அதோட பாட்டன், அதோட முப்பாட்டன் எல்லாருமே இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்காங்க. அப்புறம் ஏன் மாற்றினேன் அவங்களே கேட்போம். துறைக்கி வீடியோ எடுத்தா சினிமேட்டிக் மோட் அண்ட் 4K ரெசல்யூஷனில் மட்டும்தான் எடுக்கணுமா? சீப் திங்ஸ் தட் பிரேக் ஃபாஸ்ட். சும்மா பட்ஜெட்டில் கிடச்சிது அப்படின்னு வாங்கின விஷயங்கள். டூ இட் யுவர் செல்ஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சீப் ஷெல்ஃபை எடுத்து செட்டப் பண்ணேன். ஆனால் இந்த லாஸ்ட் ட்ரா திறந்தாலே மூட முடியாது. சரி, சந்திரமௌலி 2 out of 3 ஷெல்ஃப்ஸ் ஒர்க் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதே தான் வச்சுருக்கேன். ஐ எம் டூ யூஸ்ஃபுல் டு த்ரோ. ஆனால் என்னை பார்த்தாலே உனக்கு கடுப்பாகுது. இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே தேவையா அப்படின்னு அது என்னை பார்த்து கேட்குது. ரிமைண்டர்ஸ் ஆஃப் அ ஃப்யூச்சர் வெர்ஷன் ஆஃப் மீ. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஒரு நாள் திடீர்னு நான் ஃபிட்டாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள், ஹெல்மெட்டு, க்ளவுஸு, பாட்டில், ஷூஸு, ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேக்கேஜே வாங்கினேன். இப்போது எல்லாமே ஒரு ஓரமாக இருக்குது. அது பார்க்கும்போது நான் எப்போவுமே ரெடியாக தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் ரெடியாக இல்லையே அப்படின்னு ஒரு மேஜர் சுந்தரராஜன் வாய்ஸில் சொல்லும். அதே ஃபீலிங் தான். சில புக்ஸு, வீடியோ மேக்கிங் கோர்சஸ் இதெல்லாம் வாங்கிடுவேன், ஆனால் தொடங்கவே மாட்டேன். நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, ஐ வாசன்ட் பையிங் திங்ஸ், ஐ வாஸ் பையிங் அ நியூ ஐடென்டிட்டி. ஆனால் அந்த பர்சனாக நான் மாறவே இல்லை. ஸோ இனிமேல் ஃபஸ்ட்டு அந்த சேஞ்ச் இன்டர்னலாக வரணும், அதுக்கப்புறம் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வித் எமோஷ்னல் பேக்கேஜ். நான் சிங்கப்பூர்லேருந்து ஆஸ்திரேலியா வரும்போது எனக்கு இருக்கிற மெமரிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை அங்கேயும் அங்கேயும் அப்படியே தெரிகிற மாதிரி வச்சுட்டேன். அப்போது அதெல்லாம் பார்க்கும்போது நான் நல்ல மூடில் இருந்தேன்னா, பாரா சந்திரமௌலி அப்பயும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், குட் ஆன் யூ மைட் அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு பேட் மூடில் இருந்தேன்னா போதும், அங்கே எவ்வளோ ஹாப்பினிங்காக இருந்துச்சு, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, சும்மா நினச்சா சென்னை போயிருக்கலாம். இப்போ ஊருக்கு போகணுன்னா 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். ஸோ நான் 2 விஷயம் ரியலைஸ் பண்ணேன். நான் எப்போ விரும்புகிறேனோ அப்போ மட்டும்தான் நான் இந்த மெமரிஸை பார்க்கணும். அது எப்போவுமே என் கண்ணுக்கு படுற மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதே போல் ஆஸ்திரேலியாவில் க்ரியேட் பண்ணுற மெமரிஸ் அதை எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி கீப்சேக்ஸ், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு, பாட்டில் ஓப்பனர் இதெல்லாம் வாங்க தேவையே இல்லை. டூப்ளிகேட்ஸ், மல்டிபிள் சிசர்ஸ். சத்தியமாக சொல்கிறேன், 2 பசங்களை வச்சுக்கிட்டு இந்த சிசர்ஸ் பார்த்தாலே போதும். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நீ மாட்டாமையா போயிடுவ. நீ உட்கார இடத்துல குத்துறனா இல்லையா பாரு அப்படின்னு அதெல்லாம் சொல்கிற மாதிரியே பயமாக இருக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தட் திங் இன் தட் பிளேஸ் அப்படின்னு. ஒரே ஒரு சிசர்ஸ் இருந்து
அது அதோட இடத்துல இருந்தால் அது என்னோட இடத்துல இருக்காதுல்ல. அவனுக்கு அவன் பிரச்சனை. பாயிண்ட் நம்பர் 9க்கு போயிடலாம். திங்ஸ் சால்விங் ப்ராப்ளம்ஸ் தட் ஐ டோன்ட் ஹேவ். இந்த ட்ராவல் காஃபி மேக்கர் இதை வச்சு நான் ஒன்று தான் செஞ்சேன் பாருங்கள். இல்லாத ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன்னு வாங்கின ஒரு ஐட்டம். இப்போது நான் இதை க்ளீன் பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணுறேன், இக்னோர் பண்ணுறேன். பார்க்கும்போதெல்லாம் கில்ட்டி ஆகிறேன். இமோஷ்னல் பர்ச்சேசஸ், இதுதாங்க லவுடஸ்ட் வாய்ஸ், நம்ம மைண்டில் இருக்கிற வாய்ஸஸ். நாள் நல்லா போலியா, ஏதாச்சும் வாங்கலாமே, பெட்டராக ஃபீல் ஆகும். நாள் நல்லா போச்சா, ஏதாச்சும் வாங்கலாமே, செலிப்ரேஷனா, போர் அடிக்குதா, ஸ்க்ரோல் பண்ணி ஏதாச்சும் வாங்கலாமே, ஆட் டு கார்ட் பண்ணலாமே. ஐட்டம் ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே என்ன தெரியுமா சொல்லும்? உனக்கு நான் தேவையே இல்லை, உனக்கு ஆக்சுவலாக தேவைப்பட்டது டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதை விட்டுட்டு என்ன ஏன்டா வாங்கினேன் அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி இந்த சத்தம்லாம் முதல்ல கொஞ்சம் அம்யூசிங்காக தான் இருந்தாலும் அதே மொக்கையை டெய்லி கேட்டோன்னா கடுப்பு வரும்ல. ஏன்னா அந்த சத்தம் பொருட்கள்லேருந்து வரல, என்கிட்டேருந்து வருது. ஏதோ ஒரு அன்ஃபுல்ஃபில்ட் டிசையர்ஸ் தான் இப்போ பொருட்களாக வந்திருக்கு அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ண புக்கு ஃபூமியோ சசாக்கி எழுதின குட் பை திங்ஸ். இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் மினிமலிஸ்ட் ஆகிட்டேன். ஆனால் இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட நான் ரொம்பவே கனெக்ட் பண்ணேன். ஏன்னா அவர் டிஸ்கிரைப் பண்ணுற அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப ரெசனேட் ஆச்சு. அவர் தன்னோட வீடை அவரோட பர்சனாலிட்டி தெரியும்படியாக அமைச்சார். ஆனால் பிரச்சனை என்னென்னா, அது அவர் யாராக இருந்தால் வெளி உலகத்துக்கு நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குமோ அந்த பர்சனாலிட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணும்படியாக செஞ்சார். படிக்கவே போகிறதில்ல, ஆனாலும் தரையிலேருந்து ரூஃப் வரைக்கும் புக்ஸு, ஒரு கலெக்டர் மாதிரி கேமரா அண்டு லென்ஸ், ஷெல்ஃபு, ஏஷியன் பெயிண்ட்ஸ் ப்ரோஷரில் வர கலர் பேலட் மாதிரி 300 ஷர்ட் வச்சுக்கிட்டார். ஸ்லோலி அவருக்கும் இந்த பொருள் எல்லாம் அவரை ஜட்ஜ் பண்ணுற மாதிரியும் கிண்டல் பண்ணுற மாதிரியும் ரொம்பவே அவரை நீ ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. அப்போ அவர் ரேடிக்கலாக ஒரு சேஞ்ச் பண்ணார். திங்ஸ் மட்டும் அவர் ரிமூவ் பண்ணல, பட் தன்னை அவர் அக்செப்ட் பண்ணார். ஒரு சிம்பிள் லைஃபை சூஸ் பண்ணார். ஏன்னா உண்மை என்னென்னா, நம்ம பொருட்களை நம்ம ஓன் பண்ணல, அதுதான் நம்ம ஸ்பேஸ், நம்ம அட்டென்ஷன், நம்மளோட ஐடென்டிட்டி, இது எல்லாத்தையுமே ஓன் பண்ணிகிட்ருக்கு. த மோர் திங்ஸ் யூ ஹேவ், நீங்கள் இன்னுமே அதை மெயின்டைன் பண்ணுற லைஃப்பை தான் லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த புக்கை வாங்கி படிங்க. லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பட் எனக்கு இந்த புக்கில் ரொம்ப பிடிச்சது, அவர் ஃபிலாசபி மட்டும் பேசலை, 55 ப்ராக்டிக்கல் ஐடியாஸ் டு எம்ப்ரேஸ் மினிமலிசம் அவர் கொடுத்துருக்காரு. அது எல்லாமே ரொம்ப சிம்பிள், ஆக்ஷனபிள், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள். இந்த ஐடியாஸ் நீங்கள் எப்படி மினிமலிசம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நானே ஒரு 3 to 4 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் பாருங்கள். இப்போது நான் என் வீடை சுற்றி வந்தேன்னா ரொம்பவே முன்னாடியோட குவைட்டராக இருக்குது. எல்லாமே கெட் ரிட் பண்ணதுனால இல்லை, பட் எனக்குள்ளே இருக்கிற அந்த நாய்ஸஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிவிட்டு, இந்த பொருள் எனக்கு உதவ போகுதா, இல்லை அந்த சந்திரமௌலியோட குரலில் இது என்னை பார்த்து கிண்டல் பண்ண போகுதா அப்படின்னு யோசிங்க. 99% ஆஃப் த டைம் அந்த குரல் வேண்டான்னு நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக்.